சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த வழக்கு இந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்துட்டாங்க, அந்த அபராதமும் விதிச்சிட்டாங்க, அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து அந்த ஒரு நாள் அவர்கள் சிறை தண்டனை பெற்றிருந்தாலே வந்து அவருக்கு வந்து அந்த பதவி வந்து பறிக்கப்படும். ஆனா இவருக்கு வந்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது, குற்றவாளி தீர்ப்பு வழங்கப்பட்டது, ஆனால் பதவி பறிக்கப்பட்டதா வந்து இன்னைக்கு வரை அந்த அந்த எந்த அறிவிப்பும் வெளியாகல. ஒண்ணு, இப்போ அந்த பதவி பறிப்பு வந்து அந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டுல நிறுத்தி வைக்க முடியுமா சார்? ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவருக்கு இருந்த ஸ்பீடிங் இல்லன்றீங்க நீங்க? ஆமா, அங்க அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரு கார் 200, இப்ப நான் ஓட்டுற கார் 240 கிலோமீட்டர் ஸ்பீடுனா இன்னும் 10 கிலோமீட்டர் ஜாஸ்தி போய் ராகுல் காந்திக்கு போயிட்டாங்க, ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. பட் இப்பொழுதுதானே தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நான் 2 விஷயத்தை கையில் எடுக்கிறேன். வாய்ப்பு இருக்குல்ல சார் அதுக்கு? ஆமா, வேற வழி இல்ல, வாய்ப்பு இல்லை, வழி இல்ல. இப்ப பொன்முடி அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ போயிடும், எம்எல்ஏ போகும்போது அமைச்சரும் போயிடும். இது ஆமா, இதுக்கு வந்து வழி இல்ல, வேற வழி இல்ல, வாய்ப்பு இல்லை. அதான் நான் தார்மீக அடிப்படையில் சட்டத்துக்கு வரவே இல்லை. தார்மீக அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கும் அதையே நீங்கள் செய்து அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். உடனடியாக நீங்கள் சென்ற ஆட்சியில் என்னென்ன செய்தீர்களோ, என்னென்ன தவறுகளை செய்தார்களோ அவர்களை ஒரு 4 பேர் 5 பேரை உள்ள அனுப்புங்க. அப்ப மக்கள் சொல்லுவாங்க, இந்த அமைச்சர்களும் ஊழலுக்கு உள்ளே செல்கிறார்கள், அவர்களும் செல்கிறார்கள். ஆகவே நியாயமான தீர்ப்புகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. சார், இன்னொன்னு, இடியை பிடிச்சி அந்த ஆபீசரை உள்ள போட்டாங்க. நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். எங்கேயுமே நடக்காது. ஆமா, இது இந்தியாவிலேயே எங்கேயுமே நடக்காத என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் தூக்கி உள்ள போட்டது வரவேற்கத்தக்கதான். அதுல சரியா இந்த அரசும் டிவிஎஸ்சியும் நிற்பது, நம்ம டிவிஎஸ்சி திறமை வாய்ந்ததுன்றதை நிரூபிச்சிருச்சு. அப்சல்யூட்லி நோ டவுட். பட் ஆனா நான் கேட்கிற கேள்வி சின்ன கேள்வி, ரொம்ப சின்ன கேள்வி. 1 லட்சத்துக்கு மேல 1,00,000 கோடிக்கு மேல கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பழனிசாமியும் மற்றவர்களும் ஏன் தப்பிக்க விடுகிறது இந்த அரசு என்பதுதான் எனது இந்த நேரத்தில் நான் எழுப்புகின்ற முக்கியமான கேள்வி. இதுதான். இது 1,70,75 லட்சம் தான் பொன்முடி மேல கேஸ். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த கேஸுக்கே 3 வருஷம் கன்விக்ஷன். 3 வருஷம் கன்விக்ஷன் பண்ணிட்டாரு 1,75 லட்சத்துக்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய குற்றங்களை 4,700 கோடி 1,00,000 கோடி எல்லாம் இப்போ தண்ணியில மேய்ந்து தெருக்கோடியில் நிக்கிறோம். அது வேற விஷயம். ஆனா இத்தனை கோடிகளையும் செய்தவர்கள், சுரண்டியவர்கள் அவங்க ஜாலியா இருக்காங்க.